மாதையா துணியை மூக்குல வையே. கணேச மூக்குல வையா, மோப்பம் பிடிக்கட்டும், அப்பதான் கண்டுபிடிக்கும். இவன் நாய கண்டுபிடிக்க அனுப்புறானா இல்ல சென்னைக்கு அனுப்புறானா? கணேச கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவான் இல்ல? நீயே ஒரு மாதிரி இருக்க. அதான் என்ன விட்டு போயிட்டாருங்க. ஏன் கவலையா இருக்குதாக்கு? அதான் நீங்க இருக்கீங்களே. எதுக்கு? பாதுகாப்புக்கு. ஜக்கோ 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 ஜக்கோ. என்ன ரெண்டு பேரும் கிடைச்சாங்களா இல்லையா சாமி? அந்த காட்டோட சுற்றளவு 100 கிலோமீட்டருக்கு அதிகமா இருக்கு சாமி. பல்லியும் கிடக்கு, பாம்பும் கிடக்கு. எத்தனை வகை பாம்பு இருக்கு, ஒவ்வொரு பாம்பு கடிச்சா அந்த விஷத்தை எப்படி இறக்கணும் அப்படிங்கிறது எங்களுக்கு அத்துப்பிடி சாமி. இதெல்லாம் என்னங்க பெரிய விஷயம்? இவருக்கு எத்தனை குடும்பம் இருக்குதுன்னு இவருக்கு தெரியாதுங்க. ஆனா காட்டுக்குள்ள எவ்வளவு கரடி இருக்குது, புலி இருக்குது, சிங்கம் இருக்குது, யானை இருக்குதுன்னு இவரு கரெக்டா கணக்கு தெரியுங்க. அதிகாரிய கணக்கு எடுக்கணும்னா இவர்கிட்ட தானுங்க வந்தாகணும். ஒருத்தன் சிங்கத்தோட சண்டை போட்டு அதை கடிச்சு துப்பிட்டான் சாமி. அப்படி வீரமுள்ள 5 பேர் சாமி. அப்ப புடுங்கின பல்லுதானுங்க இது. ஓட்டையா இருக்குது சாமி. கணேசன் கணேசன் ஒரு யாரு? இவரோட பையனா? இல்ல நாய் நாய் நாய். அடிச்சிராதயா. சரிங்க. ஆமாங்க, நாய் தாங்க. எங்க காட்டுல ஒரு தேங்காவை காணும் தொலாவிக்கிட்டு இருந்தாங்க. செத்த நேரத்துக்குலாம் கொடுமையா புடிச்சுக்கிட்டு தர தரத்தன்னு தூக்கிட்டு வந்தாங்க சாமி. அந்த நாயோட திறமையை பார்த்து மத்திய அரசாங்கத்துல எங்களை வேலைக்கு கூப்பிட்டாங்க. எங்க நாய் புத்திசாலி நாய்ங்க. அரசாங்க உத்தியோகத்துக்கு மட்டும் போகவே மாட்டான்னு அடம் பிடிச்சதுங்க. நாங்க எல்லாருமே கெஞ்சி பார்த்தோமுங்க. அது புத்திசாலி நாய்ங்க, போக மாட்டான்னுச்சு. புத்திசாலி நாய் தானுங்க. ஆமா 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 சாமி. அப்படி வேட்டை நாய் 4, வீரமுள்ள 5 பேர், இப்படி எல்லாருமா சேர்ந்து அந்த காட்டை சுத்தி சுத்தி பார்த்த சாமி. அப்படி இருந்தும் கண்டுபிடிக்க முடியல சாமி. சாமி, சென்னாய்ங்க கடிச்சிருந்தா கூட ஒரு துண்டு எலும்பாவது மிஞ்சம். அது உட கிடைக்கல சாமி. அப்போ அவங்க 2 பேரும் காட்டுக்குள்ள இல்லங்கிற? நான் அடிச்சு சொல்றேன் சாமி. நீங்க தேட சொன்ன அந்த 2 பேரும் எங்க காட்டுக்குள்ள எங்கேயுமே இல்ல சாமி.